இல்லை, வேலுமணி உள்ளாட்சித்துறை எஸ்பி வேலுமணி எங்களது கழக தலைவரை பற்றி விமர்சிப்பதற்கு அவருக்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை. உள்ளாட்சித்துறை வேலுமணி என்று சொன்னாலே இன்றைக்கி சாதாரணமாக கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை என்று சொன்னாலே ஊழல் துறை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த துறை ஊழலில் நாற்றமடித்து கொண்டிருக்கிறது. அதாவது பேரே ஊழல் மணின்னு தான் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. யாரை கேட்டாலும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப கூட, அதாவது இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் அவர் செய்கின்ற, அவர் தொடங்கி வைக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே வருமானம் ஈட்டக்கூடிய, லாபம் தரக்கூடிய பணிகளை தான் தொடங்கி வைக்கிறார். நான் ஏற்கனவே பல முறை ஊடக நண்பர்களை சந்திக்கும் பொழுதும் பல அறிக்கைகளும் நான் கொடுத்துருக்கின்றேன். அதாவது எந்த பணிகளுமே தரமாக இல்லைங்க. ஸ்மார்ட் சிட்டி இருக்குது. ஸ்மார்ட் சிட்டியில் சீர்மிகு நகரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 998 கோடி ரூபாய்க்கு பல வேலைகள் நடப்பதாக சொல்கிறாங்க. முதலமைச்சர் 6 மாத காலத்துக்கு முன்னாடி சில பணிகள் முடிந்ததாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வச்சார். இதே வாலாங்குளத்திலையும் பெரிய குளத்திலையும் தொடங்கி வச்சார், திறந்து வச்சார். இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன், முதலமைச்சர் திறந்து வச்ச அந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டம் மக்களுக்கு இப்போ பயனடைந்து கொண்டிருக்கின்றார்களா மக்கள்? அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். சேத்துமா வாய்க்காலிருந்து, உக்கடத்தில் சேத்துமா வாய்க்காலிருந்து சாக்கடை நீர் பூரா அங்கே தான் உக்கட குளத்தில் தான் கலக்குது. அந்த உக்கட களம், அந்த குளமே நாறிட்டு இருக்குதுங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாலாங்குளத்துலேயும் அதே மாதிரி நிலைமை தான். அது மட்டும் இல்லை, வாலாங்குளத்தில் குளங்களுடைய நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சாலையினுடைய அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது, நீர்நிலையினுடைய குளத்தினுடைய அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வணிக நோக்கத்தோடு கடைகளை கட்டுறதுக்கு பூரா பழைய கண்டெய்னர் வாங்கிட்டு கடை போட்டு வச்சுருக்கிறாங்க வாலாங்குளத்தை சுற்றி. ஆகவே உள்ளாட்சித்துறை அமைச்சரை பொறுத்த மட்டில் அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார், இப்பொழுது எப்படி இருக்கிறார், எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ஆகவே அவரை பொறுத்த மட்டில் அதாவது கமிஷன் நோக்கத்தோடு தான் செயல்படுகிறாரே தவிர இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர் எந்த பயனும் பண்ணல. கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாக்கடைகளும் நாறிக்கொண்டிருக்கின்றன. எந்த நீர்வழித்தடங்களும் தூர்வாரப்படவில்லை. அதே மாதிரி நொய்யல் ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த புனரமைப்பு பணின்னு சொன்னாங்க. அந்த புனரமைப்பு பணி பூரா தான் தோன்றித்தனமாக எந்த விதமான தரமான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவருக்கு வேண்டியவருக்கு தான் ஒப்பந்தமே கொடுக்குறார். அவருடைய பினாமிகள், அவருடைய உறவினர்கள், இவர்களுக்குத்தான் வேலுமணி ஒப்பந்தமே கொடுக்குறார். இது போன்ற ஒப்பந்தங்களை மறைப்பதற்காகத்தான் 2017ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை எஸ்பி வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் 4000த்திற்கும் மேற்பட்ட தீர்மானங்களை, அதாவது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இது உள்ளாட்சி முறைமன்றத்திலையும் பல பேர் சமூக ஆர்வலர்கள், எஸ்பி தியாகராஜன் போன்றவர்கள் முறையிட்டு அதை பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஒப்பந்ததாரர்களுடைய தகவல்களை தர முடியாது என்ற ஒரு ஒற்றை வரியில் அதை பூரா இருட்டடிப்பு செய்து வருகிறது இந்த கோவை மாநகராட்சி. அந்த 4000 தீர்மானம் என்பது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயினுடைய மக்களுடைய வரி பணத்தில் செய்யக்கூடிய கட்டுமான பணிகளுடைய விவரங்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய பினாமி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி நிர்வாகத்தை கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து துறை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையையே கூறு போட்டு ஏலம் போட்டு ஊழல் நடத்துகின்ற வேலுமணி அவர்கள் எங்களது தலைவரை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.